மக்கள் மன்றத்திலே அந்த அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேள்விகளை தொடுத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு பல ஆயிரம் பேருக்கு பல உதவிகள் செய்திட்ட அச்சமில்லை நீதியல் போல் நடத்தி சாதனை படைத்த எங்களை எல்லாம் வழிகாட்டிய அண்ணன் சி.ஆர். பாஸ்கரனை வாழ்த்துறை வழங்க கூறுகிறேன். அன்பின் சிறந்த நண்பர்களே, அக்னி புரட்சி இது 12ஆம் ஆண்டு நிறைவுற்று 13ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. முதற்கண் அந்த பத்திரிகை இதழ் சீரும் சிறப்புமாக வர வேண்டும் என்று அனைவரும் சார்பாக பலத்த கரமொழியோடு நாம் வாழ்த்துகிறோம். விழாவை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றுவதற்காக விருதுகளை வழங்குவதற்காக நம்முடைய அந்நியவர்கள் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள், பசுமை தாயகத்தினுடைய தலைவர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு பொருத்தமானவரையே நாராயணசாமி அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார். ஏன் என்று சொன்னால், மரியாதைக்குரிய நம்முடைய அன்னி சௌமியா அவர்கள் அவரும் ஒரு பத்திரிகையாளர், அதுவும் பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர். ஏன்னா மக்கள் தொலைக்காட்சி அப்படின்ற ஒரு தொலைக்காட்சியை, முன்னுதாரணமான ஒரு தொலைக்காட்சியை, உலகமே போற்றக்கூடிய ஒரு தொலைக்காட்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு மூத்த பத்திரிகையாளர் யார் என்று சொன்னால் நம்முடைய அன்னி சௌமியா அன்புமணி. அவங்க பத்திரிகையாளர் மட்டுமல்ல, ஒரு நல்ல நிர்வாகியும் கூட. ஒரு பத்திரிகையை நடத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு தொலைக்காட்சியை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அது சாதாரணமான விஷயம் இல்லை. தினத்தந்தி தொலைக்காட்சி ஆரம்பிக்கிற பொழுது அவருடைய ஆசிரியர்கள் நான் பேசுகிற பொழுது முதல் ஆண்டிலே அவர்களுக்கு 100 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது. ஒரு தொலைக்காட்சி நடத்துகிறது. என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, தொலைக்காட்சியிலே உங்களுக்கு இவ்வளவு அனுபவம் இருக்கிறது, எவ்வளவு இருந்தால் தொலைக்காட்சி நடத்த முடியும் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 10 கோடி இருந்தால் நடத்த முடியுமா, ஒரு 500 கோடி இருந்தால் நடத்த முடியுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய பேர் வருவாங்க, வெளிநாட்டிலிருந்து வருவாங்க, தொலைக்காட்சி நடத்துவோம் தொலைக்காட்சி நடத்துவோம். தொலைக்காட்சி நடத்துவதற்கு கொள்கை செயல் திட்டத்தோடு ஒரு தொலைக்காட்சி நடத்தி இத்தனை ஆண்டு காலம் நடத்தி வருகிறார்கள் என்று சொன்னால் அது வேற யாராலும் முடியாது. இன்னும் சில பேர் நம்மளுக்கே இருக்கிறவங்க, சில பேர் யாராவது இந்த தொலைக்காட்சியை நடத்தி இருந்தார்கள் என்று சொன்னால், மக்கள் தொலைக்காட்சியை நடத்தி இருந்தார்கள் என்று சொன்னால் 3 விழா செய்திருப்பாங்க. இன்றைக்கு சௌமியா அன்புமணி இருக்கிற ஒரே காரணத்தினாலேதான் மக்கள் தொலைக்காட்சி உலகமெல்லாம் பரவி கிடக்கிறது. உலகமெல்லாம் பரவி கிடக்கிற தமிழ் பேரினம் இந்த தொலைக்காட்சியை நினைச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்கலாம், பத்திரிகை உலகில் ஜாம்பவான்கள் இருக்கலாம். ஆனால் அத்தனை ஜாம்பவங்களும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியாக இன்றைக்கு மக்கள் தொலைக்காட்சி. ஒரு கொள்கை செயல் திட்டத்தை உருவாக்கியவர் மருத்துவர் ஐயா, அதை மாற்றுக்கிறதுக்கு கிடையாது. ஆனால் அதை கடைபிடிப்பது என்பது எவ்வளவு பெரிய சாமானிய விஷயம் அல்ல. சமரசம் இல்லாத போராடின்னு சொன்னா நான் மருத்துவர் ஐயாவை மட்டும் சொல்ல மாட்டேன், நம்முடைய அன்னி சௌமியா அன்னி அவர்கள் ஒரு ட்ரில் மாஸ்டர் மாதிரி. நான் நீதி நிறுவனம் நடத்தினாலும், அச்சமில்லை நடத்தினாலும் எனக்கு பின்னாடி மேல ஒரு மாஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க கண்காணித்து கொண்டிருப்பார்கள் என்கிற கவனத்தோடு தான் நான் தொலைக்காட்சி. அதாவது ஒரு முறை பாத்தீங்கன்னா இந்த நெம்மேலி பகுதியில் ஒரு நிகழ்ச்சி, வட மாநில அதிகாரிகள் பினாமி பெயரில் சொத்து குவிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அதை நான் எடுத்து வைத்தேன். அப்பொழுது நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டெல்லியிலே கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு வடமாநில அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக பிரதீப் யாதவ் அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய ஜாகிங் போன்றவர்கள் வாங்கி குடித்தார்கள் என்று அம்பலப்படுத்துகிறோம். பாலு வருகிறார், பாலு உட்கார்ந்து தொலைக்காட்சி எதிர்த்து உட்கார்ந்து இருக்கிறார். சம்பந்தப்பட்டவர்கள் தான் வருகிறார்கள். தொலைக்காட்சி நீதி பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு உற்று பார்த்து கொண்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சியை. நெம்மேலி அந்த பினாமி நபர்கள் யார்? அந்த நெம்மேலியிலே பாதி இடங்களை வாங்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தகுதியே இல்லை என்ற ஒரு சூழல் வருகிறது. அம்பலப்படுத்து அதை பரபரப்பாக வடமாநில அதிகாரிகள், தமிழக அதிகாரிகள் பரபரப்பாகிறார்கள்.
உடனே ஒன்று கூடுகிறார். வடமாநில அதிகாரிகள் ஒன்று கூடி இந்த தொலைக்காட்சியை நிறுத்தியவர்கள் யார் என்று பார்க்கிற பொழுது அப்ப அன்புமணி ராமதாஸ் தான் அவனுக்கு தெரியும். ராமதாஸ் அப்படின்னு சொன்னாலே அங்க அன்புமணி ராமதாஸ் பேர் தான் சொல்லுவாங்க. அவரை அங்க அப்படியே ஒரு நிர்மூலமாக்கிறதுக்கு அவரை முற்றுகை எடுக்கிறார்கள். அதாவது அப்படி இருக்கிற பொழுது அதை போட்டு உடைத்து அவர்களை அம்பலப்படுத்தி அவர்களை ஒட்டுமொத்தமாக அந்த அதிகாரிகள் அனைவரும் இன்றைக்கு அரசாங்கத்தின் கையிலே கட்டிக்கொண்டு பொறுப்போடு பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி சொன்னால் தொலைக்காட்சி. அப்போ அண்ணன் என்ன டெல்லியிலிருந்து பேசுறாரு, நீங்க தலைப்பை எடுத்துட்டீங்க பரவாயில்ல, ஆனா அவங்க சுத்து போடுறானுங்க ஒரு நிகழ்ச்சியில சுத்து போடுறானுங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இங்க எடுக்கிற ஒரு நிகழ்ச்சியில அங்க ஒற்றுமையா வடமாநில அதிகாரிகள் ஒட்டுமொத்தமா நீங்க அதை சுத்திட்டானுங்க. சுத்தி போட்டுட்டு ஒரே மிரட்டல். அப்புறம் சொன்னாரு, அண்ணன் சொன்னாரு, இனிமேல் நீங்க தலைப்பை பார்த்து அன்னிகிட்ட நீங்க சமரசம் பேசி தலைப்பெல்லாம் எடுங்கன்னு சொன்னாங்க. அதாவது எந்த அளவுக்குன்னா இவர்கள் அதை கண்காணிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் என்று அண்ணனுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால எதுக்காக சொல்ல, ஒரு தொலைக்காட்சி நடத்துறது சாதாரணமான விஷயம் அல்ல. நான் இதுவரையில ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நான் ஸ்டாப்பா நம்ம பண்ணியிருக்கோம். அந்த நிகழ்ச்சியை நான் பகல் தொலைக்காட்சி மற்றும் இன்னும் பல தொலைக்காட்சிகளையும் நான் நடத்தியிருக்கிறோம். சொன்னா the fearless journalism, மற்ற ஊடகங்கள் அது அச்சு ஊடகமாக இருந்தாலும் சரி, காட்சி ஊடகமாக இருந்தாலும் சரி, ஃபியர்லெஸ் ஜேர்னலிசம்ன்றதை எடுத்ததில்லை. மக்கள் தொலைக்காட்சி மட்டும்தான் ஃபியர்லெஸ், அச்சமற்ற ஒரு பத்திரிகையாளர். அதனால அந்த நிகழ்ச்சிக்கு பேரே அச்சமில்லை அப்படின்னு அது கொடுத்தாங்க. மானிட்டர் பண்ணுவாங்க. அவங்க சும்மா மானிட்டர் பண்ணாத மாதிரி தான் தெரியும். ஆனா எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு வரியில ஒரு தப்பு இருந்தா சுட்டி காட்டும். அப்போ அவங்க கண்காணிக்கணும்னு சொல்ல முடியாது, கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 1000 கண்கள் இருக்கிறது என்று அப்போதுதான் முழு சுத்தங்கள். அது நான் ஐயாவாக இருந்தாலும் சரி, அண்ணியாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, இதுவரையிலே எந்த இடையூறும் செய்தது கிடையாது. சுதந்திர மனப்பான்மையோடு இன்றைக்கு ஊடகத்திலே அனுமதித்தவர்கள் என்ற பெருமைக்குரியவர்கள். அதற்காக நீங்க பலத்த கரவொலி. இந்த ஜேர்னலிசம் that is equal to world class journalism. உலக தரம் வாய்ந்த ஒரு பத்திரிகையாளர் தரத்தை மக்கள் தொலைக்காட்சி வைத்திருக்கிறது. அதை நிர்வகிக்கிறார்கள் இவர்கள் என்று சொல்லுகிற பொழுது சாதாரணமான விஷயம். ஏதோ அக்னி புரட்சி மாத இதழுக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்றது இல்லை. அக்னி புரட்சி இதழ் என்பது ஒவ்வொரு இதழும் புரட்சி பண்ணி தான் கொண்டாடுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க கொண்டாடுறாங்க, சாதாரணமா கொண்டாடல. அது ஒரு பெரிய பிரசவமான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா நானும் ஒரு நிதியின் பிறகு ஒரு பத்திரிகை நடத்துகிற பொழுது நான் போய் பார்ப்பேன், இவர்கள் கண்ணை முத்து பார்ப்பேன், நீ எப்படி நடத்துறேன்னு பார்ப்பேன். இந்த அக்னி புரட்சிக்கு அனுமதி கிடைச்சதே அது எப்படி கொடுத்தாரு கையா, அனுமதியே கொடுக்க மாட்டாரு, அவங்க சாதாரணமா அவர் கொடுக்கவே மாட்டாரு. அப்படின்னா நான் இப்படி போட்டு அப்படி போட்டு வாங்கி அனுமதி வாங்கிட்டாங்க, நிறுவனர் மருத்துவர் ஆபதாசம் போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஆச்சரியமா போச்சு. இதுவே பயங்கர பிரயாத்தனம் உண்டு. அதுக்கே முதல்ல நாராயணசாமிக்கு நம்ம பாராட்டு. அதுக்கு பிறகு இந்த இதழை கொண்டு வர்றதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, ஒவ்வொருத்தர்கிட்ட எப்படி எல்லாம் இறங்கி போயிருக்கிறாரு. அதாவது ஒரு பத்திரிகையை நடத்தக்கூடிய ஒரு எடிட்டர், ஒரு உரிமையாளர் அங்க போய் ஒவ்வொருத்தர்கிட்டயும் நின்று கெஞ்சி கூத்தாடி ஒரு பத்திரிகையை கொண்டு வரக்கூடிய அந்த தன்மை இருக்கு பார்த்தீங்கன்னா, அது சாதாரணமான விஷயம். விளம்பரமே கிடைக்காது. மக்கள் தொலைக்காட்சி மட்டும் விளம்பரம் புரியதான் ஒன்றுமே கிடையாது. நல்ல தொலைக்காட்சிகளுக்கு, தரமான தொலைக்காட்சிகளுக்கு விளம்பரம் கொடுக்க நிறுவனங்கள் மறுக்கும் தான் உண்மை. அதையும் மீறி ஒரு தொலைக்காட்சி நிமிர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, தமிழ் தொலைக்காட்சிகளிலேயே முதன்மையான தொலைக்காட்சி எது, எந்த தமிழனை கேட்டாலும், உலக தமிழனை கேட்டாலும். நான் கூட கம்போடியா போயிட்டு வந்தேன். அங்கே USA, கனடா எல்லா நாடுகளில் விட்டு வந்தார்கள். அங்கே மக்கள் தொலைக்காட்சி பாஸ்கரன், எனக்கு நீதியின் குரல் பாஸ்கரன் உண்டுங்க, பாட்டாளி மக்கள் கட்சி பாஸ்கரன் உண்டுங்க, அதை விட இல்லை. ஆனால் மக்கள் தொலைக்காட்சி பாஸ்கரன் என்று அந்த அரங்கிலே கை கட்டி மக்கள் உண்மையிலே சொல்ல நடத்துறது இல்லவா, அவங்க கஷ்டப்படுறது அவங்க, சம்பளம் கொடுக்கறது அவங்க. ஆனா பேர் எனக்கு வருது, அது உண்மையிலே எனக்கு என்ன பிரச்சனைனா, இதுல எனக்கு முன்னாடி பேசுற லோகநாதன் நல்ல அறிவுரைகள் சொன்னார், பெரியவர் அவங்க பல பேரை பார்த்துருக்கிறாங்க. ஆனால் இவ்வளவு கடினத்திற்கு பின்னாலும் மக்கள் தொலைக்காட்சி மட்டும்தான் இருக்கிறது. நீங்க வரலாற்றிலே எழுதக்கூடியது என்னவென்று சொன்னால் மக்கள் தொலைக்காட்சி. ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொல்லுகிறேன், அதான் சொல்றேன், அவங்க தான் பத்திரிகையாளர்கள். ஏன்னா எதுவுமே சமரசம் செய்து கொள்ளாமல் நிகழ்ச்சிகளை கொடுப்பது. இந்த மலரும் பூமியை பற்றி சொன்னாங்க, விவசாய நிகழ்ச்சி அங்கே பேசப்படுது, உலகம் முழுக்க பேசப்படுகிறது. நாம் நடத்துகிற அந்த கலை நிகழ்ச்சி, அந்த கூத்து, பாரம்பரிய கலை, அது பேசப்படுகிறது.
ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பேசப்படுகிறது என்று சொன்னால் அதை பேச வைத்தவர், பேச வைத்துக் கொண்டிருக்கிறவர் யாருன்னு சொன்னால் சௌமியா அன்புமணி. நான் உயர்த்தி பேச போறதுன்னு ஒண்ணு இல்லை, உயர்த்தி பேசுவதற்காக இல்லை, உண்மை இல்லை. யாரும் இங்க கொடுக்கிறது நான் இன்னைக்கு கூட சொல்றேன், ஒரு பெரிய திறமை, ஒரு மிகப்பெரிய ஆளுமையை நம் கட்சியோ நம் சங்கமோ பயன்படுத்தாம இவர்களை மட்டும் ஒரு 6 மாத காலம் சுதந்திரமாக இயக்கத்தை பலப்படுத்துங்கள், சங்கத்தை பலப்படுத்துங்கள் என்று சொன்னால்தான் நீ 12% வாக்கோட வந்து நின்று. நாம தான் அவங்களை தடுத்து வச்சிருக்கோம். கட்சியை வளர்க்காதீங்க, சங்கத்தை வளர்க்காதீங்க, எதையுமே வளர்க்காதீங்க, வீட்டிலேயே இருங்க அப்படின்னு சொல்லி அவரை நாம் தடுத்து வைத்திருக்கிறோம். நாமெல்லாம் ஒன்று கூடி இவர்களுக்கு சுதந்திரம் வாங்கி தரணும். இவர்களுக்கு சொன்னேன், நான் இன்று கேட்டு வைத்திருக்கிறேன், இவர்களை முறையாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டீர்கள் சொன்னால் 12-14 விழுக்காட்டை கொண்டு வந்து நமக்கு சௌமியா அன்புமணி கொடுப்பார். அவர்களே கொடுக்க முடியும். அண்ணன் கொடுக்க மாட்டாரான்னு கேட்டா அண்ணனுக்கு 1000 தடைகள் இருக்கிறது. அவர்கள் கைகள் கால்கள் எல்லாமே கட்டப்பட்டு திமிரி அவர் மனோகரா மாதிரி ஆயிட்டாரு. மனோகரா மாதிரி ஆயிட்டாரு. அந்த மாதிரி வசனங்கள் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் கூட 100 நாட்கள் தங்கு தடையின்றி அந்த ஒரு இளைஞனால் மட்டும்தான் அப்படிப்பட்ட 100 நாள் பயணத்தை உருவாக்கப்படுகிறது. இன்னைக்கு திமுக மிருக பலத்தோடு வெற்றி பெற்றிருக்கும். இந்த தேர்தல் 2026 தேர்தலிலே அந்த 76 தேர்தலில் நிச்சயமா திமுக வெற்றி பெற்றிருக்கும். அதுக்கு பெரிய பிரேக் போட்டு அதை நிறுத்தி வச்சிருக்க யாருன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சி பலத்து 2026 மட்டுமல்ல, எதிர்காலத்திலே வர முடியாத அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறது. அந்த நடைமுறை சாதித்த ஒரு வெற்றி தான். இன்றைக்கு சொல்லுகிறேன், வருகிற 2026 தேர்தலில் இதுவரையிலே யாரும் சாதிக்காத அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் எழுதப்பட்டிருக்கிறார்கள். நான் ஜோசியம் சொல்ல வரல, ராகுல் காந்தி எமகண்ட பார்த்து பேசி சொல்ல வரல. நான் சொல்லுகிறேன், ஏன் சொன்னால் நம்முடைய அமைப்பு அப்படி இருக்கு. ஒரு காலத்துல நாங்கெல்லாம் இந்த பகுதியில் சங்கம் வளர்க்க, கட்சி வளர்ப்போம், உங்களை மாதிரி பெரிய ஆளுமே கிடையாது. விவரம் தெரிந்தவர்கள் யாருமே கிடையாது. உழைக்கிற ஏழை எளிய அப்பாவி மக்களை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிற பொழுது 6% வாக்குகள் வந்திருக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கு எத்தனை பேர் நீங்க எல்லாம் தூண்களாக இருக்கிறீர்கள், ஆளுமைகளாக இருக்கிறீர்கள். அன்றைக்கெல்லாம் ஒரு வண்டி வாகனம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஒரு பொதுக்குழு செயற்குழு என்று சொன்னா 2000 வாகனங்கள் வருது. எல்லாமே ஹைலைட்டட் மாடல் கார்ஸ்ல வருது. அப்ப இந்த இயக்கம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்க வேண்டும். நான் ஒரு சௌமியா அன்புமணி மீதே 6% வாக்குகள் அதிகமாக வாங்கி தருவார்னு சொல்லுகிற பொழுது இத்தனை பேர் இருக்கீங்க. இல்லைங்களா? நினைச்சா ஆட்சி கட்டிலேயே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உட்கார வைக்க. நாம அப்படி ஒரு பிளான் போட்டிருந்தா கண்ணன் மாதிரி ஆளுங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அண்ணனை விட அந்நிய முதலமைச்சராக்கெல்லாம் எதுவும் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. நான் எதுக்கு சொல்லுறேன்னா, அதுவும் நல்லா தான் இருக்கும். அதாவது நம்மிடத்திலே இந்த வேக்கம், லீடர்ஸ் வேக்கம் ஒன்று சொல்லுவாங்க. அந்த லீடர்ஸ் வேக்கம் அப்படின்றது இல்ல என்று சொல்றதுக்காக தான் எங்களிடம் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார்கள், சௌமியா அன்புமணி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு நிறைய ஆளுமைகள் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியிலும் வட்டி சங்கத்தில் இருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் காட்டலாம் தவறிவிட்டோம். எல்லாமே நான் தான் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எல்லோருமே இருக்கிறார். இந்த இயக்கத்திலே தகுதி திறமை படைத்தவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் வெளியே விட்டாதான் இந்த கட்சி வளரும். கட்சி அமுக்கி வைக்கக்கூடாது, சங்கத்தை அமுக்கி வைக்கக்கூடாது. எதுக்காக சொல்ல வரேன்னா, எல்லாத்தையும் நம்ம மூடு விழா தான் பண்ணிடுறோம். கடந்த கால வரலாறு பாருங்க, எல்லாமே நம்ம மூடு விழா. தமிழோசி மூடு விழா, கடலும் மூடு விழா, தினப்புரட்சி மூடு விழா, எல்லாத்தையும் மூடு விழா. ஏதோ மக்கள் தொலைக்காட்சி உங்க கையில ஒப்படைச்சதால் தான் அது சிறப்பு விழா வேகமா முடியும். எல்லாத்தையும் மூடுறதுக்காக நம்ம இருக்கோம். எல்லாத்துக்கும் மூடு விழா பண்ணிட்டா என்ன பண்றது? இன்னைக்கு நான் சவால் விட்டு சொல்றேன், இவங்க கிட்ட கட்சி ஒப்படைச்சு பாருங்க. 6 மாத காலத்துல 12% வாக்குகளை பெறக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். நான் கலந்து பேசி கொண்டிருப்பேன். இந்த நிகழ்ச்சியில நான் எல்லா பேரையும் சொல்றதுக்காக ஆசை. பெரியண்ணன் இருக்கிறாங்க, தர்மபுரியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அவர் அப்படிதான் பேசுறாரு. தர்மபுரியில பேசும்போது அந்த மொரப்பூர் கணவாய் நாட்டில் விபத்து ஏற்பட்ட நிகழ்வுல அண்ணன் அவர்கள் 700 கோடி ரூபாய் மத்திய அரசு அந்த நிதியை பெற்று தந்தார் அப்படின்னு சொன்னார். பலத்த கரகோஷத்துக்கிடையே சொன்னார். மருத்துவ கல்வியை கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னாரு. அவர் நம்மளுக்கு இவர்கள் கரங்களிலே அதிகாரம் இருந்தது என்று சொன்னால் அந்த தர்ம பூமியை, தர்மம் நிறைந்த அந்த பூமியை மிகவும் செழிப்பாக மாற்றி இருப்பார்கள். யார் கண்டுபட்டதோ தெரியல, இருந்தாலும் யார் கண்டுபட்டு போனாலும் பரவாயில்லைங்க, உங்களுக்கு பெரிய எதிர்காலம், பெரிய எதிர்காலம். உங்களை வாழ்த்துவதற்கு நல்ல உள்ளங்கள் எல்லாம் இங்க நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் எங்களுக்கு உங்களை போன்ற தலைவர்கள் இருக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னு சொன்னால், நாங்கள் நீண்ட காலமாக உழைத்து
அடிபட்டு அதிலே பாதிக்கப்பட்டு எந்த பொறுப்பு நாங்கள் பொறுப்பே எதிர்பார்க்கலையே, ஆட்சி அதிகாரத்தில் எதுவுமே உழைக்கத்தானே வந்தோம். உழைக்கிற எங்களையே நீங்கள் காலை பிடிச்சி வலிச்சீங்கன்னா எப்படி இந்த இயக்கத்தை எங்களால் வளர்த்து விட முடியும் சொல்லுங்க. எல்லாரும் நாம நம்முடைய என்னம்னா நம்முடைய செயல்பாடுகள் எப்படின்னா இங்க வளர்க்கணும், எல்லாரும் வளரணும் தான் நினைச்சோம். 10-20 ஆர்வம் வரும்போது இந்த தம்பி நீங்க எம்பேதி ஆரம்பமா இருக்கு, தம்பி நீ ஊனப்பட்ட ஆரம்பமா இருக்கு, நீ திருக்கச்சூர் ஆரம்பமா இருக்கு வளர்த்துட்டு தான் நாம பேர் வச்சு ஆத்தா. ஆனா அடுத்த 2வது வருஷம் கவலையை காலி வந்தவங்க எல்லாரும் நீ வா மூர்த்தி, நீ வா கீர்த்தி மூர்த்தியா, நீ அந்த மூர்த்தியா இந்த மூர்த்தியா வா நீ வளருது அப்படிதான் நம்ம பழக்கம். அதுதான் இங்க மேல இருக்கிற எல்லாருமே அந்த பழக்கம் இருக்கு. அப்ப பேச்சாளர் பயிற்சி போடுறாங்க. அப்ப கட்சியில பேச்சாளர்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. செங்கல்பட்டுல 3 நாள் பேச்சாளர் பயிற்சி கண்ணன் சத்திரிக்கு தெரியும், தர்மராஜனுக்கு எல்லாம் தெரியும். அங்க வந்து குருவாச்சாரியர் சிவகுமார் வந்திருக்காரு. எல்லாம் பெரிய அந்த இடத்துல வாசகி கல்யாணம் பண்றது எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்கும். அப்பதான் நம்ம பேர் தான் மணியன், நீ இருந்து எதிர்வழி மணியன் போ, நீ இந்த நீ யாருப்பா கரவழி கத்திர நீ போ, செல்வி சுடர்வழி நீ போ, வண்டிய கொடி நீ போ, குபேந்திர விளவான நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 300 பேருக்கு கொண்டாந்து பயிற்சி முகாம் கொடுத்து 300 பேர் தலைமை கழக பேச்சாளர் அப்படின்னு போட்டு திமுக எப்படி கொடுத்தோம், அண்ணா திமுக எப்படி கொடுத்தோம் அதே மாதிரி நாம பண்ணி கொடுத்தோம். அப்ப உடனே ஒரு ஆள் பேச ஆரம்பிச்சார், இந்த சிஆர்பி இருக்கிறாரு பாக்க, சிஆர்பி எல்லாருக்கும் ஒரு 300 ரூபாய் பணம் வாங்கிட்டா தலைமை கழக பேச்சாளர்னு சொல்லி போட்டுருவாரு அப்படின்வாங்க. அதாவது அதாவது நான் எதற்காக சொல்கிறேன், ஒரு காரியம் விமர்சனம் வரும் தலைமை அவங்க கரைஞ்சி அப்ப வந்துட்டு கரைஞ்சி போனவங்க அவங்களுக்கு நாம எப்படி உடை போடணும், எப்படி தலைவாரணும், எப்படி மேக்கப் பண்ணணும் சொல்லி கொடுக்கணும். எப்படி அங்கேயே பட்டிமன்றம் போட்டு நடத்தி காட்சி யாருக்கு ஒரு 150 பட்டிமன்றம். அதாவது இந்த நாட்டை காங்கிரஸா திமுகவா அண்ணா திமுக ஒரு பட்டிமன்றம், இதுல ஒரு 5 பேர் அவங்க 5 பேர் அவங்க 5 எல்லாரும் கூட்டு எடுத்துட்டு வர மாதிரி இட்டு போயிட்டு உட்காந்து திருவண்ணாமலை ஒரு கூட்டம், வந்தவாசியில் ஒரு கூட்டம் அப்படின்னு எங்க பார்த்தாலும் கூட்டத்தை போட்டு ஒரு கலை இலக்கியத்தை கொண்டு வரணும். ஒரு கொள்கை பரப்பு செயலாளர்னா அதுக்கு வேலைகளை நம்ம செயல்திட்டங்களை நம்ம பண்ணணும். ஏன் உழைக்கணும் அந்த எண்ணத்தோட வந்தோம் என்றவங்க என்ன இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு என்ன வந்தாலும் எனக்கு பக்கத்துல காய சண்டிகை, மணிமேலை, அமிர்த சுரபி மாதிரி எத்தனை பேர் வாழ வைக்கிறாங்க இப்படிதான் இருக்காங்க. பல பேர் சொல்றாங்க இவர்கள் வாழ்ந்து எனக்கு தெரியும், இவருடைய வழி தெரியும், அண்ணனுடைய வழி தெரியும், அண்ணியினுடைய வழி தெரியும். மாசானா இவங்க எத்தனை குடும்பங்கள் வீட்டுல வாழ வச்சுட்டு இருக்காங்க. அடுப்பு எரியுது, இவங்களால எத்தனை குடும்பத்துக்கு அடுப்பு எரியுது. கவர்ல போட்டு கொடுக்குறாங்க. மக்கள் தொலைக்காட்சியில இருந்து அவங்களோட பணியாற்றவர்கள் இருந்து யார் யாருக்கு நம்ம உறுதிமொழி கொடுத்துட்டு வந்தோமோ அவங்க எல்லாரும் யார் கையெழுத்துக்கிறாங்க இன்னைக்கு இந்த இயக்கத்தை. அன்புமணியினுடைய குடும்பம் மட்டும்தான் இன்றைக்கு இந்த கட்சியில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அது எத்தனை லட்சம் எத்தனை கோடி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அவங்க என்ன ஏழை விட்டு போனாங்க. ஒட்டுமொத்தமா அவங்க யாரு? அவங்களுடைய பரம்பரை என்ன? விநாயகத்தோட பரம்பரை இல்லையா? கிருஷ்ணசாமியோட பரம்பரை இல்லையா? அவங்க அது இருக்கிறத அந்த அமுத சுரபியில வரக்கூடிய காய சண்டைக்கு மாதிரி இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்து இந்த கட்சியை இன்றைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னா அவர்களை நாம் தூக்கி நிறுத்த வேண்டும். அவங்களை தோற்கடிச்சு கொண்டு வர வேண்டும். உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கிறது. எங்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றலும் அறிவும் முதல்ல முக்கியம். இப்ப நீங்க ஆந்திராவில் போய் பேசிட்டு வந்தீங்க பாருங்க. ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, நல்ல தமிழாக இருந்தாலும் சரி, கலையாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்துக்கும் கைவந்த கலையாக வந்து உங்களுக்கும் கைவந்த கலையாக அக்னி புரட்சி இதழை தூக்கி நிறுத்துவதற்காக நீங்கள் எந்த அளவுக்கு நேரடியாகவும் மறைமுகமாக இந்த உதவி செய்து வந்திருக்கிறீர்கள் என்று தெரியும். அந்த வகையில் நாராயணசாமியுடைய குடும்பம் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் என்னை அவர் கூப்பிட்டுருக்காரு. நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. நிறைய நம்ம பேசுறதுக்கு நிறைய பேசிக்கிட்டே போகலாம். எனக்கு ஆக்சுவலா அப்பதான் ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா பாஸ் எங்க சட்டலை கூப்பிடுவாங்க. நீங்க 2 மணி நேரம் பேசணும் அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு 10 நிமிஷம் கம்மியா பேசினா கூட நம்ம டீசல் சார்ஜ் எல்லாம் கொடுக்க மாட்டோம். அதுவும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொடுக்கவே மாட்டோம். சென்னையும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொடுக்க மாட்டாங்க. எப்ப உங்களை நம்பிதான் திரும்பி வருவோம். நாம யாரு கூட்டம் ஏற்பாட்டாளவோ சொல்லுவாங்க. டீசல் காசு கொடுக்கறது அதாவது ஒரு நிகழ்ச்சி எப்படி நடத்துவது, ஒரு பொதுக்கூட்டத்தை எப்படி நடத்துவது, இந்த கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் நாம் கற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நான் கூட அன்னைக்கு ஆரம்ப நிகழ்ச்சி கூப்பிட்டு போனேன். ஒரு நிகழ்ச்சி எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு அதை அடையாளமா சுட்டி காட்டேன். அது கண்ணன் போன்றவர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்தாங்க. அதுதான் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்துங்க.
மற்ற சமுதாயத்தின் மத்தியிலே நாம் ஒரு ஜாதி வெறி பிடித்தவர்கள் இல்லை, ஜாதி வெறி பிடித்தவர்கள், எல்லா சமுதாயத்தையும் வாழ வைக்க துடிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் என்பதை சுட்டி காட்டுவதற்கு நீங்க வாங்க. நாங்க நீ செய்கிற நிகழ்ச்சிகளுக்கும் நீங்க வாங்க வந்து பாருங்க. அது மாதிரி நிகழ்ச்சிகளை நீங்க செய்யுங்க. அந்த கலையை நம்ம இன்னும் அதிகமா நம்ம வரலாம். ஆகவே பத்திரிகை நடத்துறது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. எல்லா பத்திரிகைகளிலும் நாங்கள் அனுபவ பெற்றவர்களாக இருந்தாலும் கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாராயணசாமி நல்லா தெரியும், இன்னைக்கு 200க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர் சங்கங்கள் இருக்கு. அந்த எல்லா பத்திரிகையாளர் சங்கத்தையும் நான் தான் தெரிவிச்சேன். அது மாத்திரம் வந்து ரவீந்திரன் முதல்ல ஆரம்பத்தில் இருந்தார். சுபாஷோட அப்பா, உங்களுக்கு சுபாஷ் நல்லா தெரியும், பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர் சுபாஷ். அவங்க அப்பா ரவீந்திரன். அப்ப நான் கலைஞர்கிட்டையும் இதே மாதிரி நீதியின் குரல் வாயிலாக பேசி இந்த பகுதியில தான் அந்த பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் குடியிருப்புகள் வாங்கி கொடுத்தேன் நிறைய பேருக்கு. அதாவது பத்திரிகையாளர் அன்னைக்கு நீதியின் குரல்ல உட்கார்ந்துக்கிட்டு கலைஞரிடம் நேரடியாகவே பேசி தொலைக்காட்சி மூலமாக குடியிருப்பு ஏக்கர் கணக்கில் கொடுத்து அந்த குடியிருப்பு இருந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு யாருமே அதை செய்யறாங்க. பத்திரிகையாளர் சங்கம் நிறைய இருக்கு, எல்லாம் கட்ட பஞ்சாயத்து சங்கமா மாறி இருக்கு. நான் நாராயணசாமி அடிக்கடி சொல்லுவேன், நீ ஒரு சங்கம் ஆரம்பிச்சு ஆனால் உருப்படியா இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. பத்திரிகையாளர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவர் ஸ்டோரி எழுதுறேன், கவர் வாங்கிட்டு தான் இருக்காங்க எல்லா பத்திரிகையாளர். எல்லாமே அந்த நான் சொல்றது கவர் ஸ்டோரி நடத்துறது, எழுதுறது, போறதெல்லாம் இருக்கட்டும். நேர்மையான பத்திரிகையாளர்களாக இருக்க வேண்டும். நேர்மையான பத்திரிகையாளர் தர வேண்டும். அச்சமற்ற பத்திரிகையாளர் தர வரணும். உருப்படி பார்த்து அதை எழுதுவதை கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல பத்திரிகையாளர் முன்னுதாரணமாக திகழ வேண்டும். நாராயணசாமி குடும்பம் நன்றாக கஷ்டப்பட்டு இருக்குது. ஆகவே இவர்கள் படிப்படியாக இந்த இதழை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் ஏராளமான பத்திரிகையாளர்களை மாவட்ட ரீதியாக வளர்த்து வருகிறார்கள், ஒன்றிய ரீதியாக வளர்த்து வருகிறார்கள். எல்லோரையும் வளர்த்து கொண்டு வாருங்கள். எல்லோரும் நல்ல மேடையிலே மிகப்பெரிய அளவுக்கு பத்திரிகையாளர்களிலே தலை சிறந்த பத்திரிகையாளர்களாக உருவாவதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை என்று சொல்லி இந்த இதழ் நன்றாக வர வேண்டும், வெளிவர வேண்டும். தொடர்ந்து இதற்கு நம்முடைய ஆதரவு, ஒத்துழைப்பு உண்டு. உங்களுடைய ஆதரவையும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. மிக சிறப்பாக